உங்கள் ஊர்லாம் எத்தனை பிள்ளை தான் பாப்பா ஒரு குடும்பத்தில்? 2 பிள்ளை 3 பிள்ளை தானே தான்? எங்கள் அம்மா 7 பிள்ளை வத்துச்சு. இந்த இடி விழுந்துருச்சு. 8வது ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு எங்கள் ஆத்தா முயற்சி நிப்பாட்டில் 8வது பொம்பளை பிள்ளை வேணும்னு எங்கள் ஆத்தா மாரியாத்தாவுக்கு பால் கூட எடுத்துச்சு, காளியாத்தாவுக்கு வெறும் கூட எடுத்துச்சு, முனியாண்டிக்கு பிளாஸ்டிக் கூட எடுத்துச்சு. ஆனால் அது எடுத்தது உரம் பக்கத்து வீட்டுக்காரன் கூட. சண்டைக்கு வந்து எங்கள் ஆத்தாவை மசுரை பிடிச்சி அறுத்துவிட்டேன். 8வது ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு எங்கள் அப்பா போய் எங்கள் அம்மா காலில் கும்பிட்டு விழுந்து, ஒரே ஒரு தடவை நீ மாசமாறிடின்னு சொல்லும் போது எங்கள் அம்மா சொன்னிச்சு, போறையா தோசைக்கரண்டியை பழுக்க காய போட்டு வெதரில் இழுத்து விடுவாங்க. எங்கள் அப்பா நினச்சி பார்க்குறாரு, அவர் வாழ்க்கையில் அது நடந்திருக்கும் போல. ஆனால் 7 பிள்ளைய சாதகமும் சரியில்லை. அக்கா கதையை கேளுக்கா. 7 பிள்ளை சாதகம் சரியில்லைன்னு எதிர்த்த விட்டு அங்குச்சாமி சொல்ல கேட்டு பொண்ணுச்சாமியை கூட்டிக்கிட்டு எங்கள் அப்பா கன்னிச்சாமி வண்டியில் போனார். சொந்த சாமியை கும்பிட்டு சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு பட்டுக்கோட்டை பக்கம் அந்த சோசியர் பேர் மக்கனா குண்டு, அவர் பேர் ஊதி பண்ணாம இருங்கடா மக்கனா குண்டா. சாதக நோட்டை கொண்டு போய் சோசியர்கிட்ட கொடுத்து எங்கள் அப்பா 7 பேர் சாதகத்தை பாருங்க சாமிகிட்ட கும்பிட்டு விழுந்தார். கும்பிட்டு விழுந்த எங்கள் அப்பாவை சோசியர் நிமித்துக்கிட்டு கன்னத்தில் 2 அறை விட்டேன் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா கொண்டு போனது சாதக நோட்டு கிடையாது, 100 அட்டை. அது நினைக்குது 100 அட்டை எப்படி விளக்கா பைய கொண்டு போனேன். அப்போ கிறக நோண்டத்தானே செய்யும். திருப்பி எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு பட்டுக்கோட்டை பக்கம் கொஞ்சம் நேரம் செல்லின்னு இங்கிட்டு கந்தரவ கோட்டை போகாம சாதக நோட்டை மறுபடியும் எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டு சிவகங்கை சிங்கமுனாரி புத்தூர்கட்டு பாண்டிக்கிட்ட போனார். அவர் அப்போ ஜாதகம் பார்த்தார். பாண்டி என்ன எங்கள் அண்ணன் தானே, அப்போ பார்த்தார். அப்புறம் தானே கட்டு போட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி புத்தூர்கட்டு பாண்டி எல்லாருமே மக்களே அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொல்லி எங்கள் அப்பா போய் பாண்டிக்கிட்ட சாதகத்தை கொடுத்தாரு. பாண்டி உலக்கை எடுத்துட்டு எங்கள் அப்பா காலை ஒடிச்சு கட்டை போட்டு விட்டார். எங்கள் அப்பா கொண்டு போனது சாதக நோட்டு கிடையாது, காது ஊத்து மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன். சரின்னு நேரமே சரி மறுபடியும் வீட்டுக்கு வந்தார் எங்கள் அப்பா. இப்பயாவது சரியா சாதக நோட்டை எடுக்கணும். கருவாட்டு பானைகள் எங்கள் ஆத்தா சாதக நோட்டை அமைக்க வச்சிருக்கு. பானையை உடச்சிக்கிட்டு சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு இளையாங்குடிக்கு. அங்கிட்டு அந்த சோசியரை வந்து கோப்தாங்கிட்டு போய் சாதக நோட்டை கொடுத்தாரு. அவன் மம்பட்டி கணக்கிட்ட எங்கள் ஐயா எங்கள் அப்பாவை கொண்டநம்பளை அடிச்சு. இப்போ கொண்டு போனது சாதக நோட்டு கிடையாது, கரண்ட் புள்ள அட்டையை தூக்கிட்டு போயிருக்கேன். கடைசி வரைக்கும் சாதகம் சொல்ல விட மாட்டான்டா. மறுபடியும் வந்து எங்கள் அப்பா விளக்க பொருதி சாதக நோட்டை தேடணும்னு மண்ணெண்ணவளை கூட தேடி இருக்காரு. கூடையில் பிடிச்சி எரிஞ்சு மேற்கொண்டுக்கு கூடையில் பிடிச்சி எரியும் போது எங்கள் அப்பா சேலையில் பிடிச்சி எரிஞ்சபடி அது பாவாடையோட ஓடி அதுலேருந்து எங்கள் அப்பா வேறு பாவாடை ராயி. மறுபடியும் எங்கள் அப்பா சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் போனார். என்ன வண்டிடா மீன் ஏற்றி வந்து என்னடா அது, நான் பயந்தோனே இந்த ஆளுகளத்தை ஏற்ற வந்துருச்சுன்னு. எங்க ஜாமான் ஏற்ற வந்ததா? அப்போ அந்த சும்மா வளகாப்புக்கு வந்ததா? தெய்வீக திருமகன் தேவர் ஐயா புகழ பாடுறேன். அதுதானப்போ ஐயா பாட்டை பாடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஐயாவோட பக்தேன். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? ஆமாம், சார்ப்பு நல்லா வச்சு. ஹலோ ஹலோ. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசோதானுங்க. இந்துராணி பெற்றது உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. அடிங்கண்ணே. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசோதானுங்க. தேசத்துக்கு அண்ணே, தேசத்துக்கு 2 கண்ணனே, அது தேவரையா போசுதானே. இந்த
இந்திராணி பெற்றது உள்ள அது இந்தியாவின் வாசனம் உள்ள வெள்ளையண்ண தேவரையா பேசியறிச்சார் அந்த போசு அந்த வெள்ளையண்ண தூக்கி மிதிச்சா தங்கமே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க சொல்லுங்கண்ணே. தலைவர்களும் எத்தனை பேரு பசும் பொன் சிங்கம் போல வாழ்ந்தது யாரு? நாட்டுக்குள்ள தலைவர்களும் எத்தனை பேரு பசும் பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? நாட்டுக்கந்த விடுதலை எல்லாம் இந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. விடுதலைக்கு பின்னை இப்பத்தான் சிலர் வேஷம் போட்டு அலையிறாங்கய்யா. தங்கமே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க சொல்லுங்கண்ணே. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க. ஐயா தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க. உட்கார்லன்னா தலைக்கு 800 ரூபா கொடுத்துருப்பாங்க அத்தா ப்ளீஸ் மேடம். அப்ப இந்த வண்டி வந்தது இவங்களை ஏத்தானா? அந்த வண்டிக்கு முன்னாடி முள்ள வெட்டி ஆடுறா. அக்டோபர் 30 அடம்மா இருக்கு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் தேவர் மகன் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு யாருக்கு? முக்குளத்தூருக்குள்ள நமக்குள்ள சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தூர் சமுதாயம் ஒன்றும் போதும் என்றாரு. முக்குளத்தூர் சமுதாயம் ஒன்றும் போதும் என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையில் தீயடுத்து மாட்டுவது போலிருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. நமக்கு மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது தேவர் மகன் சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. நம்மளை படைச்ச கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயல கடப்பதென்றாரு.
அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் கொள்ளக்காட்டுப்பட்டி மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு.